ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனல் இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறது கிடையாது. அது போல் வேறு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அம்மையில் பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து கேக் பேக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் எப்படி வந்து பேக் பண்ணான்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து கர்டை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கேக்கை பேக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஈஸி அண்ட் குயிக்காகவுமே வந்து பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். நான் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் போட்டுக்கிறேன். நீங்கள் இதே குக்கரில் பண்ணதா இருந்தால் குக்கரில் வந்து ஒரு லெவல் ஃபுல்லாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஸ்டாண்ட் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் போடுங்க. மேலே வந்து வெயிட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து சளிச்சிக்க போகிறேன். ஸோ அதனால் சலாடையில் வந்து 250 ml கப்பில் தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ 250 ml கப், அதாவது 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து டீஸ்பூனுக்கு அளவில் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது மைதா அண்ட் கோகோ பவுடர் மட்டும்தான் கப்பில் எடுத்திருந்தேன். அடுத்தது நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ சுகருமே வந்து நான் இன்றைக்கி வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணலை. ஸோ நார்மல் சுகர் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு நார்மல் சுகர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து காசி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஸோ வந்து 1/4 கப் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். அதே கப்பில் நான் வந்து தயிருமே எடுத்திருக்கேன். அது எடுத்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஆயிலுமே ஆட் பண்ணி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்ருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து பேக்கிங் டின்னை மாற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 to 35 மினிட்ஸ் ஆகும். டாப் அண்ட் பாட்டம் ராடில் வந்து நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 30 மினிட்ஸ்லேயே வந்து வெந்துருச்சு. ஸோ வீட்டில் இருந்த டார்க் சாக்லேட்டை வச்சு சும்மா மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்